வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதற்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 3ஆம் தாங்க லாஸ்ட் டேட். இதுக்கான எலிஜிபிள் கல்வி தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாவே போதும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மெரிட் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முழுக்க அரசு வேலை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதனோட முழு விவரமும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF. ஸோ எந்த செக்ஷன்லேருந்து வந்தது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஜிடிஎஸ் செக்ஷன். ஓகேவா? எப்போ வந்தது அப்படின்னா 7/2/2025 தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா Schedule 1 Schedule 2 அப்படின்ட்டு ரெண்டு விதமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ Schedule 1 ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஸ்கெடியூல் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எப்போ ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங்கில் இருக்கும். எடிட் பண்ணுறது இல்லை கரெக்ஷன் பண்ணுறது, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அவங்க டைம் கொடுக்குறாங்க அடுத்த மாதம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட். இதை நம்ம BPM அப்படின்னு சொல்லுவோம். இதனோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டே டு டே போஸ்டல் பண்ணுவீங்க இல்லையா, போஸ்டல் அப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் போடுவீங்க இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்டாகவும் இருக்கும். இந்தியா போஸ்டோடைய பேமெண்ட்ஸ் பேங்க் IPPB அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன், அதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. வேறு என்ன அப்படின்னா, இந்த மெயில் டெலிவரி, மெயில் கன்வேயன்ஸு இதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு அசிஸ்டண்ட் பிரான்ச் மேனேஜர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாம்ப்ஸோ ஸ்டேஷ்னரியோ சேல் பண்ணுறது, இல்லை கன்வேயன்ஸ் பண்ணுறது, இல்லை டெலிவரி பண்ணுறது, வீட்டுக்கு போய் அது எல்லாமே இந்த வேலையில் இருக்கும். வேறு ஏதாச்சும் MO, IPO, ASPO, SPOS, SSPOS இந்த மாதிரி ஆட்களுக்கான இந்த மாதிரி சுப்பீரியர்ஸ் கொடுக்குற வேலையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு டாக் சேவக். ஓகேவா? இந்த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கே இருக்கும் அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸ் லைன் சப்போஸ்ட் ஆஃபீஸர்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? இதுவுமே மோர் ஆர்லெஸ் அந்த முன்னாடி சொன்ன போஸ்ட், இந்த அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான போஸ்ட்டு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். இப்போது சேல்ரி வைஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது BPM பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா 12,000லேருந்து 29,000 வரைக்கும் அவங்க சேல்ரி கொடுக்குறாங்க. ABPM அண்டு டாக் சேவாக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,000லேருந்து 24,000 வரைக்கும் அவங்க சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பார்க்கும்போது இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் மேக்ஸிமமாக 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகுங்க. ஓகேங்களா? இந்த ஏஜ் எப்போது எந்த டேட் படி நீங்கள் கணக்கெடுக்கணும் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுவோம், லாஸ்ட் டேட் இருக்குது. அந்த லாஸ்ட் டேட் படி உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC STக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 இயர்ஸும், அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷமும், EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லை அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. PWD கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 10 இயர்ஸும், PWD ப்ளஸ் OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 13 வருஷமும், SC ST ப்ளஸ் PWD கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 15 வருஷமும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிங் மார்க்ஸ் எதில் அப்படின்னா மேக்ஸ், இங்கிலீஷ் இதில் நீங்கள் பாசிங் மார்க்ஸ் எடுத்தாவே போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜில் அட்லீஸ்ட் 10th வரைக்குமாச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்துட்டு அதர் குவாலிஃபிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு ஒரு சில நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். லைக் இந்த எம்எஸ் வேர்டு, இந்த ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய ஒர்க்ஸ். நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், ஓகேங்களா, சைக்கிள் ஓட்டுறது நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட், ஓகேங்களா. இந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி வந்துட்டு அவங்க ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கல்வி தகுதி, அந்த வயது, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இதன் அடிப்படையில் வந்துட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ஒன்று வரும், ஓகேங்களா. எதை பேஸ் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட் வரும் அப்படின்னா, நீங்கள் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஓகேங்க. அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு பர்சன்டேஜாக மாற்றி உங்களுக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு கிரேடு 1, கிரேட் 2 இந்த மாதிரி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு A1 அப்படின்னா கிரேடு பாயிண்ட் என்னவாக இருக்கணும், 10 இருக்கணும். அப்போ அதனோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 9.5. A2வாக கிரேடு வேணும் அப்படின்னா கிரேடு பாயிண்ட் 9ஆக இருக்கணும். அப்போ அதனோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 9.5. எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 9.5. B1 8, B2க்கு 7, C1க்கு 6, C2க்கு 5, Dக்கு வந்து 4. அந்த மெரிட் லிஸ்ட் வந்துட்டு அதில் உங்கள் பேர் இருந்தது அப்படின்னா அடுத்ததாக வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்வியூக்கு அப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆகும், ஓகேவா. மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிடுறீங்க. அந்த செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு செலக்ட் ஆன அந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த டேட்லேருந்து 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸில் போய் அடுத்தது என்ன அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு 15 டேஸ்க்குள்ளே வந்துட்டு முடிக்கணும். அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே ஒரிஜினல், ஓகேங்களா. மார்க் ஷீட்ஸ், ஐடென்டிட்டி ப்ரூஃபு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போது நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபீஸு, யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா, SC ST PWD ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அண்ட் ட்ரான்ஸ் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதர் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு 100 ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு முழுக்க ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். அப்ளிகேஷன் அப்போது அந்த ஃபோட்டோகிராஃபு, அந்த சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஃபோட்டோகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா JPG இல்லைனா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அது வந்துட்டு 50 KBக்கு மேலே இருக்கக்கூடாது. சிக்னேச்சரும் அப்படி தான், ஓகேங்களா. அது வந்து JPG ஆர் JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம். அது வந்துட்டு 20 KBக்கு வந்து மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கலாம். அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.